ரவி 15 hours, ராமன் 12 hours அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நான் வந்து எப்படி எடுத்துக்கோன்னா, நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அதில் வந்து எப்படி வந்து அஷ்யூம் பண்ண முடியும், அதாவது ஒரு ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஷார்ட்கட் பிரகாரம் பாருங்கள், இப்போ 12 அப்படின்னா இது 15, இது சின்ன வேல்யூ 12. ஸோ இதுதான் நம்ம வந்து எப்பவுமே பார்க்கணும். ஸோ ஒரு சின்னது வந்து 12 அப்படின்னா சேம் அதே நம்பர் இங்கே எடுத்துங்க. இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது, 12 + 3 இருக்கா. ஸோ சிங்கிளில் 5 யூனிட் ஆர் டேஸ் அப்படிங்கிறது, அதாவது சிங்கிள் அப்படின்னா ஏ ஆர் பி, அதாவது யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் 5 யூனிட் ஆர் 5 டேஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம் எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்குள்ள வந்து 1 டேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. அதாவது இப்போ வந்து இங்கே 12 + 5 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக 5 இருக்குல்ல, அதை வந்து 1 எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இவரும் 12 hours முடிக்கிறார், இவரும் 12 hours, 2 பேரும் 12 hours முடிச்சாங்கன்னா அந்த ஒர்க் எத்தனை நாள் முடியும், எத்தனை நேரத்தில் முடியும், 6 hours முடிஞ்சிடுமா. ஸோ அது வந்து 6 hours இல்லையா. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஹார்ஸ் எடுத்துக்கிறாரு ரவி, 3 hours எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த 3 hours நம்ம வந்து இதே வந்து 5 hours இருந்துச்சுன்னா அதே வந்து இங்கே 1 hour ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. இங்கே 3 hours 5 hours இருந்துச்சு, அதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். 5 யூனிட்டாக இருந்துச்சுன்னா இல்லாட்டி 5 டேவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே 1 day ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. 3ங்கிறது என்ன உங்களுக்கு, 2½ + ½ இல்லையா. ஸோ 5ல் பாதி 2½ ப்ளஸ் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ½ இருக்குது. ஓகேங்களா. அப்போ 2½ அப்படின்னு என்ன, இங்கே 5 யூனிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே 1 ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து 2½ யூனிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே ½ day ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ இங்கே 2½ யூனிட்டுக்கு நம்ம வந்து ½ an hour ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு ½ யூனிட் இருக்கா, 3 யூனிட் தானே மொத்தம், அதில் 2½ யூனிட்டுக்கு ½ ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 1 சம்திங் ப்ளஸ் சம்திங் ஏதாவது ஒன்று ரொம்ப நியர்பை வேல்யூவாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே வந்து 6 hours ½ அப்படின்னா என்ன உங்களுக்கு 30 minutes, 30 +, அதாவது 30க்கு நியர்பையாக இருக்கும். ஓகேவா. அதுதான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு ½ அப்படிங்கிறது ரொம்ப நியர்பை இல்லையா. நம்ம ஆன்சர் நியர்பை நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆன்சரு. 6 hours 30 minutes + 30 + minutes. ஸோ இப்போ 30க்கு பக்கத்தில் இருக்கிற மினிட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஆன்சர் வந்து உங்களுக்கு 6 hours இருக்குது, 40 இருக்குது, 50 இருக்குது. ஸோ 30க்கு நியர்பையாக என்ன இருக்குது, ஸோ 40 minutes அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஆன்சர் ஏ அப்படிங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் கொண்டு வந்தாலும் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும்.